கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் ஆம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துடைய 10 கட்டளைகளையும் தேவன் சுருக்கி 2 பிரதான ராஜரீக கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதில் 2வது கட்டளை நம்ம பார்க்கும் பொழுது உன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போது இங்கே என்ன வசனம் சொல்லுகிறதுனா, மனுஷர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அவற்றையே நாமும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். நம்ம மனுஷர்கள் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நம்ம எப்படி ஸ்லாகித்து போகிறோம், சந்தோஷப்படுகிறோம், ஆறுதல் அடைகிறோம், அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு உபகாரிகளாகவும் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நன்மை செய்வதை அனுபவிப்பதை மட்டுமே யோசித்து மற்றவர்களுக்கு செய்யப்படும் பொழுது அதை செய்வதற்கு மனமில்லாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், பின்வாங்கிடுறோம், தயங்குகிறோம், அதை செய்ய நமக்கு மனதில்லாமல் போகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோமோ அதையே மற்றவர்களுக்கும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னை போல் பிறனை நேசி என்கிற வேத வசனத்துக்கு இணங்க நாம் மற்றவர்களுடைய காரியங்களை உயிர்த்து பார்த்து செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.